கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் சிந்திக்க போகிற வேத வார்த்தைகளை கொண்டப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசினால் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே, நீங்கள் பேசினால் எங்களுக்கு சமாதானம், நீங்கள் பேசினால் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் அல்லவா. நீங்கள் பேசணும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஒருவேளை ஆங்கில வேதாகம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, God your heart above all else, for it determines the course of your life. It determines the course of your life. அதில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தை ஏன் காத்துக்கொள்ளணும்னா, அதுதான் உன் வாழ்க்கை பாதை எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்க போகிறது. உன் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்கிறது என்பதுதான். அப்போ நம்முடைய இருதயம் காக்கப்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாதை என்பது அது சரியான விதத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். அதான் வேதம் நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை சொல்லுகிறது. எல்லா காவலோடு, எத்தனை காவல் வைக்க முடியுமோ அத்தனை காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இருதயத்தை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 20லிருந்து 23 வசனம் வரைக்கும் அங்கே ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயேசுவின் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றதை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், சாப்பாடு வாய் வழியாய் போகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவை தான் மனுஷனை தீட்டுப்படுத்திடும். ஏன்னா மனுஷன் இருதயத்தில் இருந்தால் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 காரியங்களை அவர் சொல்கிறார். அங்கே என்னெல்லாம் பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், வன்கண், பொறாமை, பெருமைகள், களவுகள், தூஷணங்கள், விக்கிரக ஆராதனை என்று சொல்லி கிட்டத்தட்ட 12 காரியங்கள் அவர் சொல்கிறார். இதுதான் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது, இதுதான் இருதயத்தை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறதோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் நல்ல சிந்தனைகளினால, நல்ல எண்ணங்களினால நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே வெளிப்படும். ஆனால் அதே நேரம் நம்முடைய உள்ளம் முழுவதும் வேதம் சொல்கிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஒருவேளை இருதயத்தில் கேடுபாடுகளால் நம்ம நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம வாயை திறந்து பேசினாலே தேவையில்லாத வார்த்தைகள், நன்மை இல்லாத வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும். ஒரு நபரோடு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே அவங்க பேசுகிற தன்மையை வருதே, அவங்க குணம் எப்படி இருக்கிறன்னு நம்ம சொல்லிவிடலாம். ஏன்னா இருதயம் என்ன நிரப்பப்பட்டிருக்கு அதுதான் வாயின் வார்த்தைகளாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் வேணால் அவங்க மாய்மாலமாய் சம்பாஷிக்கலாம், ஆனால் போக போக நாம் கண்டுபிடித்து விடலாம் அவங்களுடைய உள்ளான இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அதான் வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னா, இப்படிப்பட்ட சிந்தனைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரதான் அவனுடைய வாழ்க்கை அது என்ன செஞ்சிருது, தீட்டுப்படுத்தி விடுகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த இருதயத்தை வேதத்தின் அடிப்படையில் ஒரு 4 நபர்கள் அவருடைய இருதயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய இருதயத்தை அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள், அந்த இருதயத்தில் என்னென்ன காரியத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் ஆண்டவருடைய தாயாகிய மரியாளை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இன்னும் 51ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மரியாளோ இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் அவர்களுடனே கூட சேர்ந்து நாசரேத்துக்கு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். மரியாளோ இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன காரியத்தை அவங்க வைத்து சிந்தனை பண்ணினார்கள் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது தேவதூதர்கள் வானத்தில் தோன்றி ஆண்டவர்களுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த தேவதூதர்களால் சொல்லப்பட்ட அந்த செய்தியை கேட்டு மேய்ப்பர்கள் குழந்தையாகிய இயேசுவை காணும்படியாய் பெத்லகேமுக்கு வந்து மரியாளையும் அந்த குழந்தையும் கண்டு
அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார்கள், தேவதூதர்கள் சொன்னதை. அதை கேட்டுட்டு மரியாள் என்ன செய்கிறாங்க, தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். ஒருவேளை யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஃபாரின்ல இருக்கலாம், பெரிய பெரிய வேலையில் இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகளை குறித்து காரியங்களை சொல்லப்பட்டுன்னா எதையாவது இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுவோம். உடனடியாக எத்தனை பேருக்கு என் பிள்ளை அப்படி இப்படி இப்படி பெருமையாய் பேச முடியுமோ அத்தனை காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், போய் எல்லாட்டையும் சொல்லிவிடுவோம். அதுவும் முக்கியமாக பெண்களால் இதெல்லாம் அடக்கவே முடியாது. என் பிள்ளைய பற்றி தெரியுமா, என் பிள்ளைய பற்றி தெரியுமா, என் பிள்ளை இப்படி இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் மரியாதை பாருங்க, எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தரிக்கிறான். எப்பொழுதுமே எந்த காரியத்தையும் கேட்ட உடனே அப்படியே பேசக்கூடாது, சிந்தனை பண்ணணும். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதூதன் வந்து சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னா அப்பவும் மரியாதை என்ன செய்கிறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மகிட்டலாம் ஒரு ஏஞ்சல் வந்து பேசினார்னா சும்மா இருப்போமா? எல்லா இடத்துலையும் போய் தேவதூதன் என்ன வந்துட்டாருன்னு போய் எப்படி பேசுவோம்? ஆனால் மரியாதை பாருங்க, எல்லாவற்றையும் வைத்து சிந்தனை. ஷி வாஸ் பாண்டரிங் என்று சொல்லப்பட்டு, பாண்டரின் அதை குறித்தே சிந்தித்து கொண்டு இருக்கிறது. இது எப்படிப்பட்டதாக இருக்கும், இது ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி அதிகமாக சிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது ஆகும்போது பண்டிகைக்காக எருசலேமுக்கு போயிருக்கிறாங்க. பண்டிகை முடிந்து 3 நாள் பிரயாணம் அவங்க இருக்கிற கலிலேயா நாட்டிற்கு அவர்கள் வரணும், யூதேயா தேசத்திற்கு வரணும். ஆனால் அங்கே பாருங்க, யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து எங்கே இருந்துட்டாரு, தேவாலயத்திலே இருந்துட்டாரு. 3 நாள் கழித்து தான் பார்க்குறாங்க, தங்களோடு தன்னுடைய மகன் வரவில்லை என்று சொல்லி திரும்பவும் போய் பார்க்குறாங்க. அங்கே தேவாலயத்தில் அவர் உட்காந்து சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். மரியாள் போய் சொல்கிறாங்க, என் மகனை ஏன் எங்களை இப்படி விசாரப்பட வைத்தாருன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் பிதாவுக்கு அடுத்த வேலை இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களாம் என்று சொல்கிறார். ஆனாலும் உடனடியாக தாய் தகப்பன்மாரோடு கூட வந்து நாசரேத்தில் இருந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே வசனம் 51ஆம் வசனம் சொல்கிறது, மரியாளோ இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து வைத்தாள். யோசித்து பார்க்கிறான், தன்னுடைய பிள்ளை அங்கே தேவாலயத்தில் அவங்க உட்காந்து பேசி கொண்டிருந்ததை எதற்காக, ஏன் என்று சொல்லி அப்போ யோசித்திருப்பாங்க. பிறப்பில் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் வைத்து தன் மனதில் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். எதையுமே அவர்கள் வெளியே கொண்டு போய் செல்லவே இல்லை. ஒரு அருமையான ஒரு பெண்ணுக்கு ஒரு குணம் அவர்களிடத்தில் காணப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டு இருக்கும். யோசேப்பு, யாக்கோபின் மகன் யோசேப்பு 2 சொப்பனம் காண்கிறாரு. ஒரு சொப்பனத்தில் அவர் சொல்கிறாரு, வயல்வெளியில் இருக்கும்போது என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றுச்சு, உங்கள் அரிக்கட்டெல்லாம் என் அரிக்கட்டுக்கு கீழே தாளப்படுத்து கிடந்ததுன்னு சொல்கிறாரு. இன்னொரு சொப்பனத்தை சொல்கிறாரு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வந்து வணங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டோன்னு அவங்க சகோதரருக்கு அவ்வளோ ஒரு பொறாமை. நாங்களாம் உன்னை வந்து வணங்குவோமா என்று சொல்லி யாக்கோபு கூட சொல்றாரு, நானும் உன் தாய் வந்து உன்னை வணங்குவோமா என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு யோசேப்பு சொன்ன ஒவ்வொரு சொப்பனத்தையும் தன் மனதிலே வைத்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் யோசேப்பை பாருங்க, ஒருவேளை யோசேப் அந்த இடத்துல தவறிவிட்டார். ஆண்டவர் தனக்கு ஒருவேளை இளம் வயது வாலிபன், அவர் 17 வயது வாலிபன் தான். ஆண்டவர் தனக்கு காண்பித்த அந்த சொப்பனமோ தரிசனமோ அது அவரால் மனதில் வைத்துக்கொள்ள முடியலை. உடனடியாக சொன்னது நிமித்தம் அவருடைய சகோதரர் பாருங்க பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். பொறாமை கொண்டு கடைசியில் அவர் என்ன செஞ்சாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க. மீதியான இடத்துல அடிமையாய் விற்று போட்டார்கள். அங்கிருந்து அவர் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். அங்கே அநியாயமாக அவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். சிறைச்சாலையில் இருந்து அந்த பாத்திரக்காரன் கடைசியில் அவன் சொன்ன காரியங்களை மறந்து போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் கடைசியாக பார்வோனுக்கு சொப்பனத்தை வர பண்ணி யோசேப்பின் தலையை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் யோசேப் அந்த சொப்பனத்தை விட சொல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பொறாமைக்கு அவர் ஆளாகி இருக்கவே மாட்டார். இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம மனசில் அப்படி நினைத்து சொல்வது கிடையாது.
ஆண்டவர் கொடுத்த தரிசனமாக கூட இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த சொப்பனமாக கூட இருக்கலாம். சொல்லக்கூடாது. சொல்லும்போது அநேகருடைய பொறாமைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அது நிமித்தம் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு, ஒருவேளை கர்த்தர் கொடுத்த சொப்பனம் உடனடியாக நிறைவேறுவதற்கு பதிலாக அது அநேக பாதைகள் வழியாய் கடந்து போக வேண்டியது தாமதமாகி கொண்டே போகிற காரணம் மற்றவருடைய பொறாமையின் நிமித்தம், அதற்கு விரோதமாய் செயல்படுகிறது நிமித்தம் அந்த தரிசனம் கூட என்ன செய்து நிறைவேறுவதற்கு நாட்கள் ஆகி விடுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதனால தான் இருதயத்தில் எல்லாவற்றையும் வைத்து சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, குடும்பத்தின் காரியத்தை, இந்த காரியத்தை வெளியே போய் சொல்லலாமா கூடாதா என்று சொல்லி எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படணும். பெண் புத்தி பின் புத்திமாங்க, அவசரப்பட்டு விடக்கூடாது. ஆண்கள் கூட கொஞ்சம் நிதானித்து தான் பேசுவார்கள். பெண்கள் உடனடியாக எதிர்க்கெடுத்தாலும் அடுத்த வினாடியே அதுக்கு பதில் கொடுத்து விடுவார்கள். அப்படி இருக்கவே நம்ம கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படி செயல்படவே கூடாது. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி இதை சொல்லலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி நிதானித்து அறிந்து நம்ம செயல்படும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினபடியினாலே அது அவனுடைய மரணத்திற்கு காரணமாய் அமைந்து விட்டது. சிம்சோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருடைய பணிக்காக இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படியாக அவன் கர்த்தரால் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். நசரேய விரதம் இருக்கும்படியாய் அவன் அழைக்கப்பட்டவன். அவன் தலையில சவரகான் கத்தி படக்கூடாது, திராட்சரசமாக மதுவாக எதுவும் அவன் உட்கொள்ளக்கூடாது, அவன் தாய் கூட அவனை பெற்றெடுக்கும் வரைக்கும் திராட்சரசமும் மதுவும் அவள் அருந்தக்கூடாது என்று தேவதூதனால் கட்டளை பெறப்பட்டது. ஆனால் அந்த சிம்சோன் தான் தன்னுடைய அழைப்பை மறந்தவனாக என்ன செய்கிறான்? அநேக நேரம் வழி தவறி போகிறான். கண்களின் இச்சையினால விழுந்து போகிறான். ஒரு முறை கண்களின் இச்சையினால ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயோட அவன் திருமணம் நடக்கிறது. அதுவும் கடைசியில் வேதனையில் கொண்டு போய் முடிகிறது. பிறகு ஒரு வேசியோடு அவன் இருக்கிறான். அதுவும் அவன் சத்துருக்கள் நிமித்தம் எல்லாம் அந்த காரியங்கள் முடிவடைகிறது. அதற்கு பிறகு தெளிலான் என்கிற ஒரு பெண்ணோடு அவன் சிநேகமாக இருந்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனால் பெலிஸ்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகளாக இருந்த பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்கு அருளப்பட்டிருந்தார். ஆனால் அவன் தன் அழைப்பை மறந்தவனாக ஒவ்வொரு முறையும் அவனுடைய மனைவி தெளிலால் வந்து உன் பலன், ஏன்னா அவனுடைய சத்துருக்கள் பெலிஸ்தர் வந்து அவளை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. உன் கணவன்கிட்ட சேர்த்து கேட்டு சொல்லு, அவன் பலன் எதில் இருக்கு. ஏன்னா அவனை எந்த விதத்தில் அவனை பிடிக்க முடியாது. எப்படி அவனை போட்டு பிடித்து வைத்தாலும் அவன் ஒரு எளிதாக அதிலிருந்து அவன் விடுதலை பெற்று வந்து விடுவான். ஆனால் அவனை பிடிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு தருணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க மனைவிட்ட வந்து சொல்லுகிறாங்க, உன் கணவனுடைய பலம் எதில் உண்டாகிருக்கு. அவன் 2-3 தடவை தப்பான காரியங்களை சொல்லுமா, அவங்களும் அதே காரியங்களை செய்து பார்ப்பாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து அவன் தப்பித்து கொள்வான். ஆனால் அவன் மனைவி தொடர்ந்து அவனை அலட்டி கொண்டது நிமித்தம் வேதம் சொல்கிறது, தினம் தினம் அவனை அலட்ட ஆரம்பித்தாள். உன் பலன் எங்க இருக்கு சொல்லு, ஏன் எனக்கு மறைக்கிற என்று சொல்லி. அதனால சாகத்தக்கதாய் அவனுடைய உள்ளம் விசனப்பட்டு என்ன செய்யறான்? தன் இருதயத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறான்? வெளிப்படுத்தி விடுகிறான். என் பலன் என் தலை முடியில இருக்குன்னு சொன்ன பிறகு அவ பாருங்க, அதுக்கு பிறகு அவனை நயம் பண்ணி தன் மடியில படுக்க வைத்து தூங்க வைக்குது. எல்லா ஜட முடிகளையும் ஒருவனை அழைத்து வெட்டி போட்டு விடுகிறான். ஆனா அவனை பாருங்க, அந்த பாவ நித்திரை, ஒருத்தன் வந்து தன் தலை முடிய வெட்டுகிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு பாவத்தில் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான் சிம்சோன். பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போனதை கூட அறியாதபடி சிம்சோன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்நேரம் வந்து அவ சொல்லுறா, இதோ சிம்சோனை பெலிஸ்தரோன் மேல் வந்து விட்டார்கள் என்று சொன்னவனை அவனை பிடித்து கொண்டு போய் அவன் கண்களை குருடாக்கி மாவரைக்க வைத்து அவனை வேடிக்கை பொருளாக்கி போட்டார்கள். ஆனால் கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த ஒரு விஷயம் நினைத்திருங்க, என்னை மறந்துடாதீங்க என்று சொல்லி. அது நிமித்தம் அந்த பெலிஸ்தரும்
அவனோடு கூட மடிந்து போகும்படியாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறத பார்க்கிறோம். இதில் நம்ம எதை கண்டு கொள்கிறோம்? அவன் இருதயத்திலெல்லாம் வெளிப்படுத்தினான். வேதம் சொல்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஆனால் சிம்சோன் அதை மறந்து போனவனாய் தன் இருதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தினான். நாம் அறிந்திருக்க வேண்டும், எதை சொல்லணும், இருதயத்தில் எல்லாவற்றையும் வெளியே கொட்டி விடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க கள்ளம் கபடமற்றவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு. அப்படி அல்ல, ஞானமாய் நடக்க படிக்க வேண்டும். எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சிம்சோன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினபடினாலே கடைசியிலே அதுவே அவனுடைய மரணத்துக்கு அது காரணமாய் மாறி விடுகிறது. நமக்கு தெரியும், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு சுகமடைஞ்ச உடனே பாபிலோன்ல இருந்து ஸ்தானாதிபதிகளை அனுப்பி வைக்கிறாங்க. எசேக்கியா என்ன செய்யறான்? அந்த வீட்டிலோட அத்தனையும் பொக்கிஷ சாலையில உள்ள ஆயுத சாலை எல்லாவற்றையும் திறந்து காட்டிடுறான். அத்தனையும் திறந்து காண்பிக்கிறான். ஆண்டவருடைய வசனம் உடனே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுகிறது. இதுல ஒரு பொருள் கூட இங்க இல்லாதபடி எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகும் நாட்கள் வருகிறது என்று சொல்கிறது. அவன் அப்பவும் சொல்லுகிறான், என் நாட்களில் ஏதாவது சமாதானம் இருக்குமே, என் சந்ததி நாட்களில் தான் இது நடக்கப் போகிறது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். காரணம், அந்நிய தேசத்தான் வந்து கேட்கும்போது தான் வைத்திருக்கிற அத்தனை காரியத்தையும் வெளிப்படுத்துகிறான் அல்லவா. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செபிப்போம். ஆண்டவரே, என் இருதயத்துல உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் போய் சொல்லக்கூடாதப்பா. எத்தனை பேர் வீட்டில் நடக்கிற அத்தனை காரியத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உட்காந்து பேசி சொல்றது, இல்லை நண்பர்கள்ட்ட போய் சொல்கிறது, கடைசியில் அது நம்முடைய குடும்பத்திற்கே அவமானத்தை கொண்டு வந்து விடும் அல்லவா. ஒருபோதும் வீட்டு குடும்ப காரியங்களை ஜெபிப்பதற்காக இருக்கும் மட்டுமே என்று சொன்னால், அதுவும் உங்களுடைய காரியங்களை மற்றவரோட வெளிப்படுத்தாத உண்மையால கர்த்தருடைய பிள்ளைகிட்ட தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, ஜெபத்துக்கு என்று கூட சொல்லுவதில் ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விடவே கூடாது. இதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. மூன்றாவது ஒன்றை பார்க்கிறோம். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 119:11 சொல்லப்படுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தில் அவர் எதை வைத்து வைத்திருந்தார்? தேவனுடைய வார்த்தையை. ஒருவேளை இந்த 119 சங்கீதம் தாவீது அல்லட்டுனா எஸ்ரா எழுதின சங்கீதம் என்று சொல்கிறார்கள். அது யார் எழுதின சங்கீதமாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, பாவம் செய்யாதபடி நம்மை தடுப்பது கர்த்தருடைய வேத வசனம். ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்ய நினைத்தாலும் ஆண்டவருடைய வசனம் நம்மோடு இடைபட ஆரம்பிக்கிறது அல்லவா. வசனம் நினைவுக்கு வந்துட்டாலே அந்த காரியத்தின்படி தான் நம்ம நடக்கணுமே தவிர, அந்த வசனத்துக்கு விரோதமாய் நம்முடைய இருதயத்தை மழுக்கி போட்டு விடவே கூடாது. ஆண்டவர் கிருபை உள்ளவர், தன்னை செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடலான்னு அப்படிப்பட்ட எண்ணங்களே வந்து விடக்கூடாது. என்றைக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய நம்முடைய ஞாபகத்துக்கு ஒரு வசனத்தை கொண்டு வருகிறாரோ, அந்த வசனத்துக்கு உடனடியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அது நம்மை பெரிய ஆபத்துகளில் இருந்து நம்மை காக்கிறதுக்கு அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அதுதான் தாவீது சொல்கிறான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்துல நான் நினைச்சிட்டேன் வைத்து வைத்திருக்கிறேன். நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய வசனத்தினால நிரப்பப்பட்டு இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்மை அறியாமலேயே அந்த வசனங்கள் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய இருதயம் சிந்தை எல்லாமே வேத வசனத்தினால நிரப்பப்பட்டு இருக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே வசனங்களை மனப்பாடமாய் சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள். அப்படி மனதுல அந்த ஆழமாய் பதிக்கப்பட்ட வேத வசனங்கள் நான் பாவம் செய்யாதபடி அது நம்மை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வசனங்கள் கடந்து வரும்போது அந்த வசனத்திற்கு உடனடியாக நாம் கீழ்ப்படியறதுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 4வது நம்ம பார்க்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:15 அன்னாள் தேவாலயத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த 13 பார்த்தீங்கன்னா, அன்னாள் இருதயத்தில் பேசி கொண்டு இருந்தாள். அவள் உதடு மாத்திரம்தான் செய்தது. ஆனால் அங்கே ஆலயத்தில் பிரதான ஆசாரியனை ஏழி பார்க்கிறான். அவளை பார்த்து கேட்குறான், நீ எவ்வளோ மட்டும் இப்படி குடித்து வெறுத்து இருப்பாய் என்று சொல்லி. அவன் நினைக்கிறான், குடிச்சிட்டு வந்து தேவாலயத்தில் என்னமோ பிதற்றி கொண்டு இருக்கிறான் அவன் நினைக்கிறான். அவன் பார்வைக்கு அது அப்படியாய் காணப்பட்டது. ஆனால் அன்னாள் ஏலியை பார்த்துச்சு, அப்படியெல்லாம் என் ஆண்டவனே,
நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கல. என் இருதயத்தை தேவனுடைய சந்நிதியில ஊற்றிவிட்டேன். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. மனதில் அவ்வளவு துக்கத்தோடு வந்து நிற்கிறேன். அதனால தான் துக்கம் நிறைந்திருக்கிற நான் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சந்நிதியில என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறான். நம்ம அப்படி ஊற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணாளுக்கு பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பண்டிகையோடு அங்கே தேவாலயத்துக்கு வருவார், ஒவ்வொரு வருஷமும். ஆனால் அந்த முறை மட்டும்தான் அவளுக்கு அந்த எண்ணம் வந்தது. தேவ சமூகத்தில் போய் தன் குறைவுகளை, தன் மன வேதனையை தேவனுடைய சந்நிதியில ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஊற்றிவிட்டான். அவளுடைய சக்களத்தை ஒவ்வொரு முறையும் பண்டிகையை ஆசரிக்க அவள் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் அவளை விசனப்படுத்துவாள். அவளுக்கு குழந்தை இல்லாதபடினாலே, அவள் மலடியாக இருந்தபடியினாலே அவளை விசனப்படுத்துவாள். அவள் அழுது கொண்டே இருப்பாள். அவள் புருஷன் இலக்காலம் கூட சொல்லுவார், 10 பிள்ளைகளை காட்ட நான் உனக்கு பெருசல்லவா, நீ ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கான்னு. ஒரு நல்ல கணவர் அவர். அவளை தேற்றுவாள். ஆனாலும் அவளுடைய மனம் சஞ்சலத்தோடு இருந்தது. அந்த ஒரு முறை அவள் தீர்மானம் எடுத்தாள். இதுவரைக்கும் நான் அழுது எனக்குள்ளே அழுதுட்டு தான் இருந்தேன். இந்த வேதனையை நான் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகலை. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அநேக காரியங்களை குறித்து கலங்கி அழுது கொண்டே இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே புதைத்து வைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறீங்களோ, இரவில் அழுது உங்களுடைய தடையணைகளை நனைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாருக்கும் என் அழுகை தர வேண்டான்னு ஒரு மனுஷர்களுக்கு உங்கள் அழுகை தெரிய வேண்டாம். ஆனால் உங்களுடைய அழுகையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். அவர் நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். நாம் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ணாளுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். அவள் சொல்கிறான், இருதயத்தை ஊற்றி விட்டேன். எப்படி ஒரு பாட்டில்லையோ தண்ணி இருக்குன்னா அதை ஊற்றிட்டோன்னா அந்த பாட்டில் ஃபுல்லாக எம்டி ஆயிரும், தண்ணி எல்லாம் கீழே வந்துடும். அதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் இருதயத்தை அப்படியே அவர்கிட்ட ஊற்றிட்டு நம்முடைய இருதயம் அந்த பாட்டிலை போல வெறுமையாகி விட வேண்டும். ஊற்றிட்டு திரும்பவும் அந்த தண்ணியை, அந்த சஞ்சலத்தை மனசில் வச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ தான் ஏலி அவளை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார், சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருள்வாராக என்று சொல்கிறார். அதே மாதிரி அண்ணால் கர்ப்பம் தரித்து சாமுவேல் என்கிற அருமையான தீர்க்கதரிசி அவள் பெற்றெடுக்கிறார். தான் முதல் பேர் சபம் மட்டும் சாமுவேல் தான் தீர்க்கதரிசி என்பது எல்லாருக்கும் விளங்கினது. நான் கர்த்தருக்காக இந்த பிள்ளையை கேட்டேன், கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணின பொருத்தனையின்படி சாமுவேலை கொண்டு தேவ சந்நிதியில அவள் கொண்டு வந்து விட்டு விட்டாள். அவள் தன்னுடைய பொருத்தனையின்படி தன்னுடைய சஞ்சலத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினபடியினாலே அவளுக்கு அதற்கு பிறகு ஆண்டவர் 3 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நம்முடைய இருதயத்தில் உள்ள சஞ்சலங்களை வெளியே போய் ஒட்டக்கூடாது, வெளியே ஊற்றக்கூடாது. வெளியே சொன்னா சிலர் அதை கர்சனையோடு கேட்கிறது போல கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லாட்டினா அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா, விஷயம் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்குதான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடத்துல போய் இதை குறித்து சொல்லி மகிழ ஆரம்பிப்பார்கள். ஒரு நாளும் இருதயத்தை மற்றவர்கிட்ட விட்டாதீங்க. மனபாரங்களை தேவ சமூகத்தில் ஊற்ற கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் உள்ளங்கையில் அவனை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற கற்றுக்கொள்வோம். அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, என்ன கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனால தீர்க்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கவலையும் கிடையாது. அந்த கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நாம் சிந்தித்தது போல இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ண வேண்டும். உடனடியாக வெளிப்படுத்தவே கூடாது. இருதயத்தை எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது. பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்கியங்கள் நமக்குள்ள இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த பாரம் உங்களை அடித்து கொண்டிருந்தாலும் நாம் அதை சொல்ல வேண்டிய, ஊற்ற வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சன்னதியை தவிர எந்த மனுஷரிடத்துல தயவு செய்து உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் அழுகையை குட்டி விடாதீர்கள்.
அது அநேகருடைய கேலிக்கு அது ஆளாகிவிடும். தேவ சமூகத்தில் கொட்டும்போது தேவன் அதுக்கு பதில் கொடுப்பது மட்டுமல்ல, நாம் நினைப்பதை காட்டிலும் மேலாக செய்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த அன்பு தெய்வத்தை ஒரு விசை நம்ம நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு எந்த பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும், எந்த காரியம் உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோ, எந்த நோயின் வேதனை உங்களை வருத்தி கொண்டிருக்கிறதோ, நீங்கள் இருக்கிற நிறையில இருக்கிற இடத்திலே ஒரே ஒரு காரியம், இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இதுவரைக்கும் நாங்கள் கேட்டு வேத வசனத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டபடி அப்பா, இந்த இருதயம் எப்படியெல்லாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட நபர்களின் வாழ்க்கையில் வைத்து நாங்கள் ஆராய்ந்தோம் அப்பா. மரியாளை போல இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணவும், ஆண்டவரே, மறைக்க வேண்டியதை யாக்கோபு மறைத்தது போல அநேகருடைய பொறாமைக்கு ஆளாகி விடாதபடி சில காரியங்களை மறைத்து வாழவும், ஆண்டவரே, அன்றைக்கு தெளிலால் எடுத்த எல்லாவற்றையும் இருதயத்தை வெளிப்படுத்தினது போல ஆண்டவரே எல்லா காரியத்தையும் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தாதபடியும் அப்பா இந்த நாளில் எங்களை காத்துக்கொள்ளுங்க. இது மட்டுமல்ல, எந்த பாவம் செய்யாதபடி உடைய வேத வசனம் இடைப்படும் போது அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை உடனடியாக அந்த வசனத்தின்படி நடக்க கர்த்தர் உதவிச்சிங்க. அன்னாலை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்களாக இருந்தாலும், எதுவானாலும், எது நம்மை கலங்க பண்ணினாலும் அப்பா இந்த நாளில் அந்த பிரச்சனை, அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் மட்டும் ஊற்ற கற்றுக்கொள்ளட்டும். தேவ சமூகத்தில் ஊற்றும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் பெரிய காரியங்களை செய்கிறீங்கப்பா. அப்படியா இந்த நாளில் யாரெல்லாம் இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, இந்த அன்பு பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, அவருடைய கண்ணீர் உடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்கள் எண்ணி வைத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரே, அவருடைய மனபாரங்களை அவர்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரே, அவர் நினைப்பதற்கு மேலாகப்பா ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அப்பா அவர்களை மகிழ பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு செய்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.